எங்களுக்கு இந்த மேட்சே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிரவுண்டையே ரணகலமாக்கி கிரிக்கெட் உலகையே அதிர வைத்த டாப் 2 கான்ட்ரவர்சியல் கிரிக்கெட் போராட்டங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்பர் 1996 ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு ஓடி மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. மலையாள 25 ஓவரா குறைக்கப்பட்டு 168 டார்கெட்டோட ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ஜுனா ரணதுங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு காலில் ஒரு பிரச்சனை வருது. அதனால பை ரன்னர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பீர் கிட்ட கேட்கும். அதை பார்த்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியினர் எல்லாருமே காண்டாயிட்டாங்க. எப்படி நீங்க பை ரன்னர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பீர் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அம்பீர் பை ரன்னர்லாம் கொடுக்க முடியாது, நீ ஏன் கேட்கிற பை ரன்னர், நீ ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு பை ரன்னரை வெளியவே துரத்தி விட்டுருப்பாரு. அந்த காண்டோட ஆக்ரோஷ கேப்டன் அர்ஜுனா ரணதுங்க பேட்டிங் பிடிக்க போய் நிற்கும் போது தேவையே இல்லாம ஆஸ்திரேலியா கீப்பர் ஏனாலி ஃபேட்டா இருக்கா நீ, அதனால தான் பை ரன்னர் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்று சொல்லியிருப்பாரு. அதை பார்த்து அர்ஜுனா ரணதுங்க ரொம்பவே காண்டாயிட்டாரு. சண்டைக்கே போயிருப்பாரு, அம்பீர் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் ஸ்ரீலங்காவே இருந்தா கண்டிப்பா ஏனாலியோ பொழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல பேட்டிங் பண்ணாரு. அப்போ ஷேன் வார்னே கிட்ட அவுட் ஆகிடுவாரு. ஷேன் வார்னே விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா வேணும்னே அதிகமா சவுட் பண்ணி கத்திருப்பாரு. அதை அவமானமா எடுத்துக்கிட்டாரு அர்ஜுனா ரணதுங்க. இதனால காண்டான ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை, அதாவது கை கொடுக்கவே இல்லை. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் அர்ஜுனா ரணதுங்க எங்களை ரொம்ப மோசமா நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா சொல்லியிருப்பாரு. நம்பர் 2 1999 வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவும் ஒரு சீரிஸ் டிசைடர் ஆடிட்டு இருந்தாங்க. 253 டார்கெட்டை நோக்கி வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஜான் ஆடம்ஸ் ஒரு பாலை தட்டி விட்டுட்டு கிக்ஸிங்களோட ட்ரை பண்ணியிருப்பாரு. ஷெர்வின் கேம்பல் ஓடிட்டு இருப்பாரு. அப்ப பவுலரா இருந்த பிரண்டன் ஜோலியர் என்ன பண்ணிருப்பாருன்னா வேணும்னே கேம்பலுடைய முன்னாடி வந்து நின்று இருப்பாரு. அதனால அவரை இடிச்சுக்கிட்டு கேம்பல் கீழே விழுந்திருப்பாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவுட் பண்ணிடுவாங்க அந்த பக்கம். அதனால அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி அம்பீர் கிட்ட கெஞ்சி இருப்பாரு. ரொம்பவே சோகமா பார்த்து ஷெர்வின் கேம்பல் இதுக்கு அவுட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அம்பீர் இல்ல இது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்பவே கவலையா அந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பாரு ஷெர்வின் கேம்பல். அவரை விட அதிகமான கோவத்தைப்பட்டுட்டாங்க அங்கிருந்த வெஸ்ட் இண்டீஸ் மக்கள். ரொம்பவே காண்டாயிட்டாங்க. எப்படி நீங்க எங்களுக்கே அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகி கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே கிரவுண்டை நோக்கி வீச ஆரம்பிச்சாங்க. பாட்டில் சேருன்னு கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே கிரவுண்டுக்குள்ளே வீசிக்கிட்டு இருந்தாங்க பார்படோஸ் மக்கள். அதோட நிற்காம அங்கிருந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மேலேயுமே அதை எல்லாத்தையுமே தூக்கி வீசியிருந்தாங்க. இதனால பதட்டமான சூழ்நிலை உருவாகிருச்சு. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உள்ள வந்துட்டாங்க குதிரைகளோட. அவங்களாலையும் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. மக்கள் கேம்பலை திரும்ப கொண்டு வாங்க, ஆஸ்திரேலியா ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கோஷங்களை எழுப்ப தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா தான் மக்கள் கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாங்க, கேம்பலை வந்து நாங்கள் அவுட் பண்ண போறது கிடையாது, அவரை திரும்ப கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. 45 நிமிஷத்துக்கு மேலே அந்த போட்டியானது தடைப்பட்டுருச்சு. அதனால 196 டார்கெட் மாற்றப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷெர்வின் கேம்பல் உள்ள வந்து 50 அடிச்சாரு. அந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஜெயிக்கவும் வச்சாரு.